ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு மதியத்துக்கு சூப்பரான ஒரு புளிசோறு. நம்மளோட இயற்கை சந்தை புளியோதரை மிக்ஸை வச்சு தான் பண்ணது. அருமையாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்கப்பா. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு ஃப்ரை வீடியோ எடுத்து வச்சு இன்னும் போடலையே நீ? நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ பேர் கேட்குறாங்க, போடுவேன். உனக்கு போடுறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், ஆனால் போடல பூஜைக்குட்டி. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல். ஓ சூப்பரு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சமையல் இன்னைக்கு. ஆமாம், பூஜா குட்டிக்கு புளி சோறுன்னா அவ்வளோ பிடிக்கும். அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லா குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பின உடனே ஒரு ரிப்ளை உங்களுக்கு வரும், லிங்க்கு. அது பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கான விலை, பேமெண்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் நீங்கள் எப்படி அனுப்பணும், எல்லா தகவலும் அதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சி, நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். புளிச்சத்து கீரை தொக்கு என்ன சொல்கிறது, நான்ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது. இப்போ மறுபடியும் நிறைய ரெஸ்பான்ஸு, சாப்பிட்டுட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த கிள்ளி அதை அலசி காய வைக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஏன்னா அப்போ தான் அது சுத்தமாக ஈரம் இல்லாமல் பண்ணும்போது தான் கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வெளியே வச்சு பயன்படுத்தினாலும் அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. இப்போ ஆர்டர் கொடுக்கவங்க நீங்கள் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, நம்ம பாட்டுக்கு செய்து அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரா நட் சத்துமாவு தயாரிப்பும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ ஸ்டாஃபுங்க சொல்கிறாங்க, மேடம் இடமே பத்தலை மேடம் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணு ஜெயந்தி, இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு யூனிட் தொடங்கிடலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உண்மையாகவே இறைவனுக்கும் நன்றிகள். நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக இடம் பத்த மாட்டேங்குது. நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஆமாம், ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் தான், 1004 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே எல்லாமே பண்ணணும். அதுலேயும் முன்னாடி பார்க்கிங் கொஞ்சம் அடி வாங்கிடுது. இன்னொன்று பார்க்கிங் போகிறது இருக்கட்டும், நாங்கள் ஒரு ஹால் மாதிரி அப்படியே விட்டுட்டோம்னா உண்மையாகவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு லோன் கிடைக்காத காரணத்தினால, லோனுக்குன்னா நீங்கள் கிச்சன் டைப்பில் வீடு போட்டால் தான் லோனே கிடைக்கும்னு சொன்னதால் நாங்கள் எப்படி மேலே செட்டப்போ அதே மாதிரி கீழே பண்ணிட்டோம். இடையில அந்த செவுறு வந்தாலும் கொஞ்சம் அடைச்சிட்டு தானே இருக்கும் கொஞ்சம், அதனால தான். ஆனால் இருக்கிற இதில் இப்போதைக்கு அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுட்டே வரலாம். கண்டிப்பாக இன்னொரு யூனிட் போட்டால் தான் இன்னும் நிறைய தயாரிக்க முடியுன்றப்ப வேறு வழியில் நம்மளும் அந்த மாதிரி போய் தான் ஆகணும். ஏன்னா அது எப்பயோ நடக்கும்னு நினச்சிட்ருவோம், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா இறைவன் நல்ல பொருட்களுக்கான அங்கீகாரத்தை மக்கள் சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு கொடுக்குற அளவுக்கு பண்ணதால தான் இது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. சீக்கிரம் அடுத்த அப்டேட்டில் வரோம் நாங்களும் இன்னொரு யூனிட்டோட. ஆமாம், எங்கேயாவது ஓப்பன் பிளேஸ் கிடச்சா அதை ஷெட்டு போட்டு, நான் யோசிப்பேன் ஷெட்டு போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் நிறைய. நம்மளும் அப்படி பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பார்க்கலாம் எப்படி என்ன சொல்கிறது, எல்லாமே உங்ககிட்ட அப்டேட் பண்ண போகிறோம். சந்தோஷமாக இருக்குப்பா, நல்ல அப்டேட்டாக இருக்குது இது. ஓகே, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு. அவங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான். சரிங்களா? வேற என்ன பட்டு அவ்வளோதானே? அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் நோட் கூட கொடுங்க, நான் கேட்டு பதில் சொல்கிறேன். கால் மட்டும் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் வந்துடுங்க. வாழ்க வளத்துடன். பாய் பாய்.